அப்போ நம்முடைய ஆயுச நாட்கள் பெருகணும், நீடித்த நாட்களா இருக்கணுமானா, அதுக்கு தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல். யாருங்க இந்த கர்த்தர்? அவருக்கு ஏன் பயப்படணும்னா, அவர் தான் வானத்தை பூமியை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவரை குறித்த ஒரு பயத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தோமானால், ஆயுச நாட்களை அவர் பெருக பண்ணுவாராம். ஏன்னா நம்முடைய ஆயுச நாட்கள் அவர் கையில தான் இருக்குது. அவர் அதை பெருக பண்ணணுமானா கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படலன்னு தெரியுமா? பொல்லாப்புக்கு விலகுவது, பாவத்துக்கு விலகுவது. சும்மா கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு இப்ப சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறது, இஷ்டப்படி வாழ்றது, ஏதோ வாரத்துல ஒரு நாள் பக்தியா சர்ச்சுக்கு போறது, அதல்ல. அனுதின வாழ்க்கையில ஒரு நீதியா, நேர்மையாய், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகும் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ உங்களுடைய ஆயுச நாட்களை பெருக பண்ணணுமானா, நம்மை உண்டாக்கின ஆண்டவரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ அந்த பயம் நமக்குள்ள இருந்தா லஞ்சம் வாங்க மாட்டோம், கலப்படம் செய்ய மாட்டோம், அநீதியா நடக்க மாட்டோம், அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி செயல்பட மாட்டோம், மற்றவங்களை காயப்படுத்த மாட்டோம், நம்முடைய வாழ்வுக்காக அடுத்தவங்களை நசுக்க மாட்டோம். இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் காணப்படும். பார்த்தீங்களா? தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் ஆயுச நாட்கள் பெருகுமா. இந்த மாதிரி குறுகன புத்தி, அடுத்தவங்களை கெடுக்கிற புத்தி, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுவது, அடுத்தவங்களை காயப்படுத்துவது, மற்றவங்களை துக்கப்படுத்துவது, சுயநலத்துக்காக மற்றவங்களை காலின்களை நசுக்குவது, இந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தட்டி பறிப்பது, இந்த மாதிரிலாம் வாழுகிறவங்களுடைய வாழ்க்கையில ஆயுச நாட்கள் எப்படி பெருக பண்ணும்? அப்போ நாம் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆயுச நாட்கள் பெருகும். இதான் ரகசியம். புரிந்து கொள்றீங்களா? அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் சொல்லுகிற வழியில நடக்கணும். இதுக்கு அர்ப்பணித்து கொண்டு நடக்க 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 நல்ல ஒரு சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும், ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும். அதனால இன்னைக்கு வியாதி, பலவீனம், இந்த வயசுலயே மரண பயம் வந்துட்டுன்னா கொஞ்சம் ஆண்டவரை யோசிங்க, கர்த்தர் பக்கமா திரும்புங்க, அவருக்கு பயந்தோடைய வழிகளில் நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆயுச நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. சரியா? இப்ப ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னுடைய ஆயுச நாட்களை கரத்தில் வைத்திருக்கிறீர். அதை பெருக பண்ண உம்மாலே முடியும். எவ்வளவு காலம் நான் இந்த பூமியில் இருக்க நீர் சித்தம் கொள்ளுகிறீரோ அவ்வளவு காலம் ஆரோக்கியமாய், சுகமாய், மகிழ்ச்சியாய் இருக்க அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபி